ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் இறைவனிடம் நம்பிக்கையோடு கேட்கின்ற பொழுது அவர் உங்களுடைய குரலுக்கு செவிசாய்க்கின்ற நல்ல தந்தையாக இருக்கிறார். நம்பிக்கையோடு கேட்போம். பிரியமானவர்களே, தவக்காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை நாம் இருக்கின்றோம். இன்றைய வாசக சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாசகங்கள் யோசுவா புத்தகத்திலிருந்தும், கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்தும், லூக்கா நற்செய்தியிலிருந்தும் நமக்கு வாசகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பாக இன்றைய அனைத்து வாசகங்களும் இறைவன் தாயும் தந்தையுமாக இருக்கிறார் என்கின்ற இந்த ஒரு வார்த்தையை தான் நமக்கு கொடுக்கிறது. இந்த வாசகங்களை அனைத்தையும் நாம் படிக்கின்ற பொழுது அவருடைய அந்த தாய் பேரு, அதாவது ஒரு தாய் தன் பிள்ளையை எவ்வாறு பேணி பாதுகாப்பாரோ அதுபோல கடவுள் பாதுகாக்கிறார் என்கின்ற செய்தி நமக்கு சொல்லப்படும். எந்த அளவிற்கு ஒரு தந்தை தன் பிள்ளை செய்கின்ற குற்றங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறாரோ, எந்த அளவிற்கு அவரோடு ஒப்புரவாகிறாரோ அதுபோல கடவுள் நம்மோடு ஒப்புரவாகிறார் என்கின்ற செய்தியை இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கிறது. அதை பற்றி தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். சிறப்பான விதத்திலே இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம் என்றால், இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு சென்ற பொழுது அவர்களுக்கு மன்னா வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. ஆண்டவர் அவர்களை ஒரு குழந்தை போலவே நடத்தினார். அவர்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுது தண்ணீர் கொடுத்தார், பசித்த பொழுது உணவு கொடுத்தார், அவர்களுக்கு மாமிசம் வேண்டும் என்ற பொழுது காடையை கொடுத்தார். ஆக தன் பிள்ளை தன்னிடம் கேட்டதை எல்லாம் கொடுத்து அவர்களை ஒரு குழந்தையை பேணி பாதுகாத்து பராமரிப்பது போல கடவுள் அவர்கள் வழி நடத்தினார். பொதுவாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்ப்போம், ஒரு குழந்தை பிறந்தது என்றால் அந்த குழந்தை திட உணவையும் திரவ உணவையும் உண்ணுகின்ற வரை, அதாவது அரிசி, கோதுமை மற்ற உணவுகளை உண்ணுகின்ற வரை தாய்ப்பால் கொடுப்பது வழக்கம். அப்பொழுதுதான் அந்த குழந்தைக்குரிய ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் கிடைக்கும். அது எப்பொழுது உணவு சாப்பிட ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதே அந்த தாய் தன்னுடைய தாய்ப்பாலை நிறுத்தி விடுவார். அது போலத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கலாம். இஸ்ரேல் மக்களுக்கு மன்னா வழங்கப்பட்டு கொண்டிருந்தது, காடை வழங்கப்பட்டு கொண்டிருந்தது, கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த உணவு கொடுக்கப்பட்டிருந்தது. என்று அவர்கள் நிலைத்திலிருந்த விளைச்சலை உண்ண ஆரம்பித்தார்களோ அன்றே மன்னா நின்று போனதாக முதல் வாசகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, கடவுள் நம்மை எந்த அளவிற்கு பேணி பாதுகாக்கிறார்கள். இத்தனை நாள் வரை உங்களை நான் வழிநடத்தினேன், பாதுகாத்தேன். இனி நீங்கள் உங்களுடைய கரங்களாலே நீங்களே உழைத்து தேவையானதை சம்பாதித்து சாப்பிட்டு கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இன்றைய 2ஆம் வாசகத்திலே புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே கடவுள் எவ்வாறு நம்மோடு ஒப்புரவாகிறார், நாம் எத்தகைய பாவம் செய்தாலும், நம் கடவுளை விட்டு விலகியே சென்றாலும் கடவுள் நம்மீது அன்பு கொண்டிருக்கிறார். நம்மை ஒருபோதும் தனியே விடுவது கிடையாது. ஏனென்றால் கடவுள் பாவத்தை தான் வெறுக்கிறார், பாவிகளை அல்ல. அதனால் நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாய் தனது சொந்த மகனையே நமக்கு கொடுத்து அவருடைய இரத்தத்தின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறோம் நாம். அப்படிப்பட்ட இரத்தத்தின் வழியாக நம்மோடு அவர் ஒப்புரவாகி இருக்கிறார். அப்படி ஒப்புரவாகி இருக்கிற கடவுள் நம்மையும் அவரோடு இணைந்து பயணிக்க அழைப்பு விடுக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகம் தான் மிகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு நற்செய்தி வாசகம். இதை பலர் பல கோணத்திலே பார்த்திருப்பார்கள், பல கோணத்திலே படித்திருப்பார்கள், பல கோணத்திலே கேட்டிருப்பார்கள். ஆனால் இதை நாம் எந்த வகையில யோசிக்கலாம்? ஏனென்றால் இந்த ஊதாரி மைந்தன் ஓமை இளைய மகனுடைய மனம் திரும்புதலை பற்றி நமக்கு அறிவிக்கிறதா, அல்லது தந்தையினுடைய இரக்கத்தை அறிவிக்கிறதா, அல்லது தன்னுடைய தந்தை இழந்து போன தனது பிள்ளையை ஏற்றுக்கொண்டதனால் பெரியவனுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறதா? அந்த கோணத்தில் நாம் இதை பார்க்க கூடாது. இதை இயேசு கிறிஸ்து பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் ஒரு நிகழ்வை சொல்லி புரிய வைக்க முற்படுவதை தான் இங்கே காட்டுகிறது. இந்த ஊதாரி மைந்தன் ஓமை யாருக்கு சொல்லப்படுகிறது என்றால், பாவத்திலிருந்து மனம் திரும்பிய அந்த ஊதாரி மைந்தனுக்காக அல்ல, தங்களுடைய பாவங்களையே பற்றி யோசிக்காமல் தெரிந்து கொண்டிருந்த பரிசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் சொல்லப்பட்டது. ஏனென்றால் வரி தண்டுபவர்களும் பாவிகளோடும் இயேசு உணவருந்துகிறார் என்பதை கேள்வி கேட்ட அந்த பரிசேயர்களுக்கும் கடவுள் கொடுத்த ஒரு அழகான பதில்தான் இந்த ஊதாரி மைந்தன் ஓமை. நாம்
இதை ஓமையாகவே பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் அதில் இருக்கின்ற அந்த இளைய மகனை பற்றி தான் யோசிப்போம். இது ஓமை அல்ல, இது ஒரு பாடம். பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் இயேசு கொடுத்த ஒரு பாடம். இப்படித்தான் வாழ வேண்டும், இதுதான் கடவுள் விரும்புகிறார். கடவுளுடைய அன்பு அளப்பரியது. அவர் யாரெல்லாம் நீங்கள் ஒதுக்குகிறீர்களோ, யாரெல்லாம் பாவி என்று நீங்கள் தள்ளுகிறீர்களோ, யாரெல்லாம் இல்லாதவன் என்று ஒதுக்குகிறீர்களோ, அவர்கள் அனைவரையும் இறைவன் ஏற்றுக்கொள்ள காத்து கொண்டிருக்கிறார். இறைவன் உங்களுடைய பாவங்களை அவர் பார்ப்பதே கிடையாது. மீகா புத்தகத்திலே சொல்லப்படுவது போல, நீங்கள் மனம் திரும்பி அவரிடம் திரும்பி வந்தீர்கள் என்றால் உங்கள் பாவங்களை ஆண்டவர் ஆழ்கடலிலே தூக்கி எறிந்து விடுவார். உங்களுடைய பாவங்களை அவர் பார்ப்பதே கிடையாது. திருப்பாடலை நாம் வாசிப்போம். உங்களுடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார், உங்கள் நோய்களை அவர் குணமாக்குகிறார். அவர் நம்முடைய பாவங்களை வைத்து அவர் நம்மை கணக்கிடுவது கிடையாது. அவர் நம்முடைய தந்தையாக இருக்கிறார், நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற தந்தையாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தந்தை இன்றைய இந்த ஊதாரி மைந்தன் ஓமை வழியாக இன்னும் அதிகப்படியாக இரக்கத்தினுடைய தந்தையாக தன்னை வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இதை நாம் இந்த ஓமையை இன்னும் யோசிக்க வேண்டுமானால், இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் கடவுளை வணங்கி கொண்டே இருந்தார்கள், கடவுளுக்குரியதை செய்து கொண்டே இருந்தார்கள், கடவுளோடு இருந்தார்கள். இதை இயேசு கிறிஸ்து எப்படி கூறுகிறார் என்றால், அந்த மூத்த மகனாக பரிசேயர்களையும் சதுசேயர்களையும், இளைய மகனாக வரி தண்டுபவரையும் பாவிகளையும், அந்த இரக்கத்தின் தந்தையாக இயேசுவையும் அல்லது இறை தந்தையையும், இவர்களை வைத்துதான் இந்த ஓமை சொல்லப்படுகிறது. இங்கே இந்த வரி தண்டுபவர்கள் தங்களிடம் இருப்பதை அனைத்தையும் இழந்து விட்டார்கள், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்தையும் இழந்து விட்டார்கள், ஆசிரை இழந்து விட்டார்கள், அருளை இழந்து விட்டார்கள், கனிவை இழந்து விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் பாவத்தினால் மலிந்து போனார்கள், பாவம் அதிகம் செய்தார்கள். அதனால்தான் இயேசு கிறிஸ்து இங்கு 3 செய்தியை சொல்ல விரும்புகிறார். மனம் வருந்துதல், மனம் திருந்துதல், மன்னிப்பு வேண்டுதல். இந்த 3 செயலும் தான் இந்த தவ காலத்திலே நமக்கு மிகப்பெரிய உந்துதல் சக்தியாக இருக்கும். மனம் வருந்துதல், மனம் திருந்துதல், மன்னிப்பு கேட்டல். இந்த ஊதாரி மைந்தன் நிகழ்விலே சொல்லப்படுகின்ற இந்த வரி தண்டுவோரும் இந்த பாவிகளும் ஆண்டவரிடம் வருகிறார்கள், இயேசு சொல்வதை கேட்க வருகிறார்கள். அவர்கள் தங்களுடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்துகிறார்கள். எப்படி என்றால், இதை சக்கேயோட நிகழ்விலே பார்க்கலாம். சக்கேயு ஆண்டவரிடம், ஆண்டவரே, நான் ஏதாவது குற்றம் செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள், யாரிடமிருந்து அடித்து பிடுங்கி இருந்தால், திருடி இருந்தால் 4 மடங்கு அவரிடம் கொடுத்து விடுகிறேன் என்று தன் பாவங்களை நினைத்து மனம் வருந்துகிறார். அதன் பிறகு அந்த பரிசேயர் ஆயக்கார ஓமையிலே, அந்த ஆயக்காரன் அண்ணாந்து பார்த்து கூட துணியாமல் கீழே குனிந்து கொண்டு, ஆண்டவரே, நான் பாவி, என் மீது இரக்கமாயிரும் என்று தன் பாவத்திற்காக மனம் வருந்துகிறார். இந்த நிகழ்வுகள் தான் நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்கிறது. நம் பாவங்களுக்காக நாம் மனம் வருந்துகின்ற பொழுது கடவுளுடைய அருளை கண்டடைகின்ற பேற்றை நம்மால் பெற முடியும். நாம் மனம் உவந்து நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அறிக்கையிடுகின்ற பொழுது அதை மன்னிக்க கடவுள் காலம் தாழ்த்த மாட்டார். கிறிஸ்து இயேசுவில் மிக பிரியமானவர்களே, முதலிலே இந்த ஊதாரி மைந்தன் ஓமை வழியாக இயேசு கிறிஸ்து நம்மளை கேட்பது மனம் வருந்த வேண்டும். அந்த ஊதாரி மைந்தன் கடவுளிடம், தன் தந்தையிடம் செல்லுகின்ற பொழுது, தந்தையே, உமக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் நான் பாவம் செய்தேன், உம்முடைய மகன் எனப்பட நான் தகுதியற்றவன். இந்த ஊதாரி மைந்தன் ஓமையில இந்த இளைய மகன் தன் தந்தையை பார்த்து இதை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறான். என்னவென்றால், தந்தையே, உமக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் நான் பாவம் செய்தேன், உன்னுடைய மகன் எனப்பட நான் தகுதியற்றவன், என்னை உன்னுடைய பணியாளாக இல்லை, உன்னுடைய மகனாக அல்ல, உன்னுடைய பணியாளாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று நான் சொல்வேன் என்று மனம் வருந்துகிறான். தன்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துகிறான். தான் செய்தவை அனைத்தும் பாவம் என்று நினைக்கிறான். இதுதான் கடவுளுடைய அருளை கண்டடைய நமக்கு முதல் வழி, மனம் வருந்துதல். நாமும் நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்தினோம் என்றால் கடவுளுடைய அன்பை கண்டடைய நாம் முயற்சி செய்து இருக்கிறோம். இரண்டாவதாக, மனம் திருந்துதல். இந்த பாவங்களை இனி நான் செய்வது கிடையாது, நான் கடவுளிடம் திரும்பி செல்வேன்,
என்பது அதைதான் சக்கேயு செய்தார், அதைதான் ஆயக்காரர் செய்தார், அதைதான் இங்கே இந்த ஊதாரி மைந்தன் ஓமையிலே இளைய மகன் செய்கிறார். தந்தையிடமே திரும்பி வருதல். தந்தையிடம் திரும்பி வருவதுதான் மனம் திரும்புதல். எங்கே நாம் படைக்கப்பட்டோமோ அங்கேதான் நம்முடைய வாழ்வு இருக்கிறது. மனம் வருந்தாமல் மனம் திருந்த முடியாது. மனம் வருந்தினால்தான், பாவங்களுக்காக மனம் வருந்தினால்தான் மனம் திருந்த முடியும். இந்த இளைய மகன் மனம் வருந்தினார், தந்தையிடம் திரும்பி வரும் வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. தந்தையிடம் திரும்புகிறார், மனம் திருந்துகிறார், கடவுளும் வருகிறார், கடவுளும் ஏற்றுக்கொள்ள காத்து கொண்டிருக்கிறார். மன்னிப்பு கேட்டல். இந்த தந்தையும் காத்து கொண்டிருக்கிறார். இந்த முதல் படியிலே கடவுளுடைய ஆசிரியை அவன் கண்டடைத்து விட்டான். எப்பொழுது நம் பாவங்களுக்காக மனம் வருந்துகிறோமோ அப்பொழுதே கடவுள் நம்மை அணைத்து கொள்ள காத்து கொண்டிருப்பார். இந்த தந்தையும் இந்த ஊதாரி மைந்த நிகழ்விலே காத்து கொண்டிருக்கிறார். அவன் திரும்பி வந்த உடனே எழுந்தவை அனைத்தையும் கண்டு அவர் ஒருபோதும் கவலை கொள்ளவில்லை. ஏனென்றால் மகனே தன்னிடம் திரும்பி வந்து விட்டானே. இந்த ஊதாரி மைந்தன் ஓமைக்கு முன்னால் காணாமல் போன ஆடு, காணாமல் போன திராக்மா, இவை அனைத்திலையும் பார்ப்போம் என்றால் இழந்ததை கண்டுபிடித்த பொழுது அவ்வளவு சந்தோஷம் அங்கே இருக்கும். அதைதான் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுவார். ஒரு நீதிமான் விண்ணகம் செல்வதை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட ஒரு பாவி மனம் திரும்புகின்ற பொழுது விண்ணுலகிலே ஏற்படுகின்ற சந்தோஷம் மிகவும் அதிகமானது என்று சொல்வார். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, இந்த இளைய மகனாக சொல்லப்படுகின்ற இந்த பாவிகளும் வரி தண்டுவோரும், அதாவது பாவம் செய்த அனைவரும், நாம் அனைவரும் பாவிகள், நம் கடவுளிடம் திரும்பி வருகின்ற பொழுது நம்மை குறித்து கடவுள் மிகவும் அதிகமாக சந்தோஷப்படுவார். அதனால்தான் கடவுள் காத்து கொண்டிருப்பாராம். எப்படி அந்த தந்தை தன்னுடைய மகனை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தார். தன் மகன் எப்பொழுது திரும்பி வருவான் என்று அனுதினமும் வெயிலில் என்று பார்ப்பார், ரோட்டில் என்று பார்ப்பார், எப்போது வருவான், கட்டாயமாக வருவான் என்று நம்பிக்கொண்டிருந்தார். மகன் திரும்பி வந்த பொழுது அவன் அழுக்காக இருக்கிறான், அவன் உடல் முழுவது சேராக இருக்கிறது, அவன் உடல் முழுவதும் நாற்றம் அடிக்கிறது, எதை பற்றியும் அவர் கவலைப்படவில்லை. தன் மகனை இறுக்க அணைத்துக் கொள்கிறார். இதைதான் கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை ஏற்றுக்கொள்ள கடவுள் காலம் தாழ்த்த மாட்டார், காலம் தாமதிக்க மாட்டார். அந்த இளைய மகனை அணைத்து கொண்டு அவனுக்கு புதிய ஆடை உடுத்துங்கள், கைக்கு மோதிரமும் காலுக்கு காலணியும் அணிவியுங்கள். இனி என் மகன் என்னோடு இருப்பான், இறந்து போயிருந்தான், உயிர் பெற்றுக் கொண்டான், காணாமல் போயிருந்தான், கண்டுபிடித்து விட்டேன், என்னுடைய மகிழ்ச்சியிலே நீங்களும் பங்கு கொள்ளுங்கள் என்கின்ற அந்த தந்தையினுடைய இரக்கத்தை நாம் இங்கே மிகவும் அழகாக காண முடியும். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, இந்த இந்த ஓமை நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்னவென்றால், நாம் எந்த நிலையில் இருந்தாலும் மனம் வருந்தி மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டு நாம் கடவுளிடம் வருகின்ற பொழுது மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற கடவுளாக இருப்பார். சில நேரத்திலே இந்த பெரிய மகனை குறித்து நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பெரிய மகன் தனது சகோதரனை ஏற்றுக்கொள்ள மனம் இருக்காது. ஏனென்றால் பரிசேயர்களும் சதுசேயர்களும் அப்படித்தான். தந்தையே இவர்களை ஏற்றுக்கொண்டாலும், தந்தை ஏற்றுக்கொண்டார், என்னுடையது எல்லாம் உன்னுடையதே, இந்த உலகம் நம்முடையது. அப்படி என்றால் அந்த பெரிய மகனை போல அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் நம்மை சூழ்ந்திருப்பவர்களும் நமது அக்கம் பக்கத்து வீட்டினரும் நம்முடைய சொந்த பந்தங்களும் நம்மை ஏற்றுக்கொள்ளாது, நம்மை ஒதுக்கி வைக்க பார்க்கும், நம்மை ஓரங்கட்ட பார்க்கும், நம் மனதை உடைப்பார்கள், காயப்படுத்துவார்கள். எதை குறித்தும் கவலை வேண்டாம். நம் தந்தை நம்மை ஏற்றுக்கொண்டார், கடவுள் நம்மை ஏற்றுக்கொண்டார். கடவுள் முன் நிற்பதற்கு நாம் வல்லவராய் இருப்பதற்கு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்றால் மனம் மாறி கடவுளுடைய பாதையில நாம் நடக்க வேண்டும். அப்படி நடந்தோம் என்றால் தந்தை நம்மோடு இருக்கிறார். அடுத்தவரை பற்றி நமக்கு என்ன குறை இருக்கிறது, அடுத்தவரை பற்றி நமக்கு என்ன? அதனால் முடிந்தவரை தந்தையிடம் நாம் திரும்பி வர வேண்டும் என்றால் நம் பழைய பாவங்களை நினைத்து வருந்த வேண்டாம். பழையது கடந்து போய்விட்டது, புதியவற்றை நினைத்து நாம் சந்தோஷப்படுவோம். ஏனென்றால் கடவுள் அருளையும் ஆசிரையும் நமக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். இந்த தவ காலத்திலே இந்த ஊதாரி மைந்தன் ஓமை நமக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம், நாம் அனைவரும் கடவுளுக்குரியவர்கள் என்கின்ற உண்மையை உறக்க சொல்வதற்காகவே. பாவம் செய்து விட்டோம் என்று அடங்கி போய்விட வேண்டாம், முடங்கி போய்விட வேண்டாம். மன்னிப்பு கேட்டால், மனம் தெரிஞ்சினால் கடவுள் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் நடை போடுவோம். இறைவன் இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.